ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு வாழ வைக்கும் குணம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உலக வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகளான உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடமும் தேடுகிறோம். இதை கடவுளிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். இவைகள் கிடைத்த பிறகு மனம் பெருமையையும் புகழையும் தேடுகின்றது. கடவுளுக்கு நாம் கொடுக்கும் எந்த காணிக்கையை பார்க்கிலும் மனத்தாழ்மையையே கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நேர்மையாக வாழ்ந்து மற்றவரிடத்தில் இரக்கம் காண்பித்து கடவுளிடத்தில் மனத்தாழ்மையோடு வாழும் குணம் நம்மை வாழ வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் மண்ணுக்கு சமமானவர்கள் என்பதை நம்மை படைத்த கடவுள் அறிந்திருக்கின்றார். மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு அவருடைய திருவடிகளை சேர்ந்து அவரை நம்பும் பிள்ளைகளுக்கு கடவுள் கருணை காட்டுகின்றார். அருள் தரும் மனத்தாழ்மை. நம்முடைய மனத்தாழ்மை கடவுளிடத்திலிருந்து அருளை பெற்று தருகின்றது. லூக்கா 18:14 இப்படி சொல்கிறது: அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். 2 மனிதர்கள் கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்வதற்காக திருக்கோயிலுக்கு சென்றார்கள். ஒருவர் பரிசேயர். இவர் சட்ட திட்டங்களை கற்று தேர்ந்தவர், முன்னோருடைய பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர், உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புபவர். மற்றொருவர் வரி வசூலிப்பவர். ரோம பேரரசுக்காக தம் மக்களிடமிருந்து வரிகளை வசூலித்து அரசுக்கு கொடுப்பவர். பரிசேயர் இப்படி வேண்டுதல் செய்தார்: கடவுளே, நான் கொள்ளைக்காரர், நேர்மையற்றவர், விபச்சாரக்காரர் போன்ற மற்ற மக்களையும் இந்த வரி வசூலிப்பவர் போலவும் இல்லாதபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்திற்கு 2 முறை நோன்பிருக்கின்றேன். என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பெருமையை குறித்து சொல்லி வேண்டுதல் செய்தார். ஆனால் வரி வசூலிப்பவர் தூரத்திலே நின்று கொண்டு வானத்தையும் அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று மன்றாடி கெஞ்சி வேண்டுதல் செய்தார். இந்த வரி வசூலிப்பவரே கடவுளுக்கு ஏற்புடையவராய் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லி முடித்தார். எனக்கு அன்பானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் இரக்கம் செய்கின்றார். கடவுளுடைய அருள் உங்களை சூழ்ந்திருக்க கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். உங்கள் மனத்தாழ்மையே உங்களை உயர்த்தும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: அந்தப்படி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தூய பேதுரு அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பான அறிவுரையை கூறுகின்றார். இளைஞர்களே, வயதில் மூத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை என்னும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் செருக்கோடு வாழ்பவர்களை கடவுள் இகழ்ச்சியோடு பார்க்கின்றார். தாழ்மையான குணம் உள்ளவர்களுக்கு கடவுள் அருள் புரிகின்றார். இளைஞர்களே, கடவுள் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய வல்லமையான கைகளுக்குள் அடங்கி இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே விட்டுவிடுங்கள். அவர் அதை பார்த்து கொள்வார். எனக்கு அன்பான இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது பெரியவர்களுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிவீர்கள். குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் பெரியவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் உங்களை ஆட்கொள்ள இடம் கொடுங்கள். மன்னிப்பு தரும் மனத்தாழ்மை. நம்முடைய மனத்தாழ்மை கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தருகின்றது. 2 நாளாகமும்
33ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படி சொல்கிறது. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். யூதாவின் அரசராக 12 வயது நிரம்பிய மனாசே பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடைய தந்தையாகிய எசேக்கியா கடவுளுக்கு பயந்து தூய்மையான நல்லாட்சியை செய்தார், மக்களுக்கு நன்மை செய்தார். ஆனால் மனாசே அதற்கு எதிர்மறையாக நடந்து கொண்டார். தூய்மையான கடவுளுடைய திருக்கோயிலை களங்கப்படுத்தி தீட்டுப்படுத்தி கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்து வந்தார். கடவுள் மனாசேயையும் மக்களையும் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கேட்காமல் போனார்கள். அதன் பிறகு கடவுள் எதிரி நாட்டினுடைய படை தளபதிகளை அனுப்பி மனாசேயை கைது செய்து கொக்கியிட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு இழுத்து கொண்டு போகச் செய்தார். அங்கே மனாசே துன்பங்களை அனுபவித்த போது கடவுளை நோக்கி மன்றாடி தாழ்மையாக கெஞ்சி வேண்டிக் கொண்டார். கடவுள் அவருடைய தாழ்மையை பார்த்து மனமிறங்கி அவரை காப்பாற்றி மீண்டுமாக நாட்டிற்கு திரும்ப கொண்டு வந்தார். எனக்கன்பானவர்களே, பாவத்தை மன்னிக்கின்றவர் ஆண்டவர். யாரெல்லாம் தம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவரிடத்தில் வருகின்றார்களோ, தங்களை தாழ்மைப்படுத்துகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளுக்கு பிடிக்காத குணம் உங்களிடத்தில் இருந்தால் அதை விட்டுவிட்டு தாழ்மை என்னும் குணத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். அப்பொழுது கடவுள் அருளும் மன்னிப்பு உங்களிடத்திலே பூரணப்படும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள் இப்படி சொல்கிறது. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்போது 2 குற்றவாளிகளை, ஒருவரை வலதுபுறத்திலும் மற்றவரை இடதுபுறத்திலும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது ஒரு குற்றவாளி ஆண்டவரை பார்த்து, நீர் மெஸ்ஸியா என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றும் என்று பழித்துரைத்தார். அதை கேட்ட மற்ற குற்றவாளி பழித்துரைத்தவரை கடிந்து கொண்டு, நீ கடவுளுக்கு பயப்படுவதில்லையா? நாம் செய்த குற்றத்திற்கேற்ற தண்டனையை நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே, நீர் உம்முடைய அரசில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த குற்றவாளியை பார்த்து, நீர் இன்று என்னோடு கூட பேரன்பை வீட்டில் இருப்பீர் என்று உறுதிபட கூறினார். இறுதி நேரத்திலே அந்த குற்றவாளி மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். எனக்கன்பானவர்களே, பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மக்களின் பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து மரணமடைந்தார். மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழ்வு தரும் மனத்தாழ்மை. மனத்தாழ்மை நமக்கு அழியாத விண்ணுலக வாழ்வை தரக்கூடியது. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் கிருபையின் காலங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு வரும்போது இந்த கிருபையின் காலங்கள் முடிந்துவிடும். திரும்பவும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு மிகவும் சரியானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெறாத மக்கள், மனத்தாழ்மையாக வாழாத மக்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு கடலிலே போடப்படுவார்கள். அப்படிப்பட்ட நரக தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். ஆனால் கடவுளை தேடி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்ட மக்கள், மனத்தாழ்மையோடு வாழ்ந்த மக்கள் நல்ல தீர்ப்பு பெற்று மகிழ்ச்சியான விண்ணுலக வாழ்க்கையிலே என்றும் கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். கடவுளுடைய கோபமான தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள மனத்தாழ்மையை அவருக்கு முன்பாக பணிந்து நடந்து கொள்ளுங்கள்.
எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மனத்தாழ்மையே இம்மையிலும் மறுமையிலும் கடவுளுக்குள் உங்களை மகிழ்ச்சியாக வாழச் செய்யும். இந்த நல்வாழ்ப்பை இழந்து போகாதபடிக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாகவே உங்களை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொண்டு கடவுளுடைய அருளிலே வாழுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். விண்ணுலக அரசில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவரிடத்திலே அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் முன்பாக நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் விண்ணுலக அரசில் இடம்பெற முடியாது என்று சொன்னார். சிறு பிள்ளைகளைப் போல யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் விண்ணுலக அரசிலே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோலவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முன்பாக கடைசி இரவு உணவிலே சீடர்களுடைய கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கை செய்து மன்னித்து கொண்டு தாழ்மையோடு சகோதர அன்பு செய்து வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக நெடு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய பெருமையான எண்ணங்களை விட்டுவிட்டு கடவுளிடத்திலே தாழ்மைப்படுங்கள். உங்களை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் அற்புதத்தை காண்பீர்கள். தாழ்மையான சிந்தனையோடு செயல்பாடுகளோடு உங்களை வாழ பழகிக் கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா, அபயம் அபயம் இரண்டும் பேர் ஐயா என் தாதாவே. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. உன்னை யாவற்றிலும் பார்க்க சிநேகித்து உனதடியார்களையும், உன்னை யாவற்றிலும் பார்க்க சிநேகித்து உனதடியார்களையும், நான் என்னை சிநேகிக்கிறார் போல் சிநேகிக்க ஏவும் பராபரணி. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உடைய திருக்குமாரனாய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தாழ்மையோடு வாழ்ந்து உம்முடைய அருளை பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே, என்னுடைய மனமேட்டிமையை விட்டு விடுகிறேன், உமக்குள் நான் வருகிறேன், என்னை தாழ்த்தி உம்முடைய கைகளுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கெஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அருள் செய்து அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். நீண்ட நாட்களாக கேட்டது கிடைக்காமல் உம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தாழ்மையின் மனதை கொடுத்து அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ளும்போது கர்த்தர் அவர்கள் குறைகளை நிறைவாக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல உயிர் தோன்ற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பண்ணி தயவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனத்தாழ்மையை நடைமுறைப்படுத்துங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.